இப்ப மகா எங்க? மகாவை தனி ஒரு ரூம்ல வச்சிருக்காங்கடா. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அட பாவி, இப்படி சொன்னா எப்படிடா? உன்னை நம்பி தான் இந்த கடத்தல் விஷயத்துல இறங்குனேன். இந்த துரை நம்ம இப்படி கழுத்தறுத்துட்டானடா. எச்சு பொறுக்கி நாய். ஏன்டா இப்படி செஞ்சா? அவனுக்கு இன்னும் கூட 10,000 ரூபாய் வேணுமாண்டா இப்போ. டேய், பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. மகாவுக்கு இது ஆயிடக்கூடாதுடா. டேய், நீ முதல்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு வாடா. நம்ம மகா எப்படியா காப்பாத்தி அவன் இப்ப. தப்புண்டா. உன்னை போய் நம்மனே பாரு. நல்ல ஆளுங்களை கூட்டுறாம இப்படி பொறுக்கி நம்பிக்கை துரோகிகளை கூட்டு வண்டியாடா. ஐயோ சரி சரி, முதல்ல நீ பணத்தை ரெடி பண்ணிட்டு வா. லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் இங்க மகாக்கு தான் ஆபத்து. சரி, அப்புறம் நான் வா. இல்லடா, யார்கிட்டடா பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்டு கிட்ட. ஏன் கேக்குற? மகா எங்கடா? மகா எங்க கேட்டா போய் தேடுங்க. நீ மகான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன்டா பாண்டி. உண்மையை சொல்லு. கேட்டியா? மகா எனக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை ஒழுங்கு முறையை உன்கிட்ட கேட்டேன். நீ தான் அண்ணன் நொன்னுட்டு என் வாழ்க்கையை கெடுத்தல. அதான் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு நானே களத்துல இறங்கிட்டேன். வேணாடா பாண்டி, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடா. மகாவை எங்கடா கொண்டு போய் வச்சிருக்க? சொல்லுடா, போய் திருப்பி கூட்டு வந்துடலாம்டா. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்டா பாண்டி, சொல்ல மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு கடத்துவோமா, நீங்க நோகம் நொங்குறிக்கான பாக்குறீங்களா? நல்ல கதையால இருக்கு. எனக்கு அர்ஜென்டா போன பலியோட சொல்லிட்டேன். கூட மாட்டேடா. மகாவை எங்கடா வச்சிருக்க? சொல்லுடா, என்னடா செஞ்சவள? அவ பத்திரமா தான் இருக்கா. இனிமேதான் ஏதாவது பண்ணணும். தேவலாம தலையிடாத. வாழ்க்கை பிரச்சனை பா சொல்லிட்டேன். என் அப்பன் கூட பார்க்க மாட்டேன் உன்னை. உன்னை உருப்ப முடியாதா? சொல்லுடா, மகா எங்கடா வச்சிருக்க? சொல்லுடா. டேய், சொல்லுடா. டேய் டேய் பாண்டி பாண்டி டேய் பாண்டி, கதவு தரங்க, கதவு தரங்க, கதவு தரங்க. ஐயோ டேய் பாண்டி பாண்டி, டேய் கதவு தரங்க. கடவுளே, கதவு தரங்க, கதவு தரங்க, சீக்கிரம் கதவு தரங்க. மயில எங்க என்ன பண்ற? மயில என்னாச்சு? மயில சித்தப்பா என்ன? சித்தப்பா சித்தப்பா என்ன? சித்தப்பா தம்பி, இப்படி ஒரு பையன் ஓடினானே இப்போ. ஆமாங்க, எந்த பக்கம் தாங்க போனா? என்னாச்சுரா மயில? என்னாச்சு? கோபி கோபி, பாண்டி பாண்டிக்கு என்னாச்சு? பாண்டி மகாவை கடத்திட்டான்டா. ஆமாடா, டேய் உடனே போய் காப்பாத்தணும்டா. டேய் அவளுக்கு என்னாச்சோ ஏதோ எனக்கு பயமா இருக்கடா. கடவுளே, படபடன்னு இருக்குடா. பாண்டி மகாவை கடத்திட்டானா? கோபி, எப்படியாவது என் மகளை காப்பாத்து கோபி. ஆமாடா, நான் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத. அதை விடுக்கத்த. அது மகா எங்க போனா, எப்படி போனா, என்ன தெரியும் நம்மளுக்கு? காப்பாத்தணும்டா. கோபி, முதல்ல அவங்கிட்ட போன்ல பேசு. அவன் எங்கேயும் போக விடாம தடுத்து முதல்ல அவங்கிட்ட பேசு. பேசு. இது மகா போன் தானே? பாண்டிக்கு போன் பண்ணடா. சித்தப்பா மகா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்னும் கவலைப்படாத. இப்ப நான் தான் வந்துட்டு இருக்கேன். பாண்டி, நான் கோபி பேசுறேன். பாண்டி, மகா எங்க வச்சிருக்க சொல்லு. உனக்கு அப்புறம் மகா போன் கிடைச்சு. இங்க பாரு பாண்டி, எதையும் பேசுற நம்மள இப்ப இல்ல. இங்க பாரு, உனக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வோம். பாண்டி, முதல்ல மகா எங்க வச்சிருக்க அதை மட்டும் சொல்லு ப்ளீஸ். அதோட சொல்ல முடியாது. மகா எனக்கு வேணும், அதான் அவளை கடத்தினேன். முதல்ல போன வைடா. என்னடா சொல்றா? எங்க இருக்கா? எங்க கடத்தி வச்சிருக்காங்க? சித்தப்பா எதுவுமே சொல்லல. எப்படியாவது என் மகளை காப்பாத்து கோபி. என்னடா செய்துப்பா? சித்தப்பா அவன் போன்ல பேசும்போது ஏதோ கோயில் திருவிழா சத்தம்னு கேட்டுச்சு. கோயில்? டேய், பக்கத்துல வைரவர் கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கடா. அது ஏதோ போயிட்டு இருப்பா. வாடா, சீக்கிரம் போலாம். கோபி, நீ முதல்ல போ கோபி. அண்ணே, உங்க பைக் கொஞ்சம் தரீங்களா? நான் எடுத்துக்கண்ணே. சீக்கிரம் போடா. யோஜானிக்கிற பகவதியே அம்மே கொல்லங்குடி காளி, குரலையே காத்து ரட்சிக்கனே, குரலையே காத்து ரட்சிக்கனே. ஆரான நீங்கள்? சாமி, ஏற்கனவே நான் போன்ல சொல்லியிருந்தேன்ல. ஓ ஆமா, அவர் தான் இவரு. கோபி பாண்டின்னு 2 பசங்க. அவங்க இவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இவர் வழியிலே வரவே கூடாது. நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இவர் பாவம், ரொம்ப அப்பாவி. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. பாவம், இவரை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. சாமி, இதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணி ஆகணும். ஆமா சாமி, முதல்ல என் பொண்ணு அந்த கோபி பயல மறக்கணும். ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த கோபியும் பாண்டியும் என் பொண்ணையே மறந்துடணும். கண்டிப்பா மறந்துட்டு பைத்தியம் பிடிச்சி சட்டையை கழிச்சிட்டு ரோடோட அலையணும். ഓ അതെന്റെ കുരളിയുടെ അടുത്ത് പറഞ്ഞാ പോതും.
അത് ശരിയാക്കി തരും. சரி ഞാൻ കേട്ടതെല്ലാം കൊണ്ടുവന്നீங்களா? கோபியோட தலைமுடி, சட்ட நூல், காலடி மண்ணு எல்லாம் கொண்டு வந்துடும். எடு. இந்தாங்க. கொண்டா. சரி, அடுத்த ஆள் ஆரானு? பாண்டிக்குமார். ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லுவாங்க. எங்க பொல்லாத பையங்க. என் பொண்ணையே கட்டிக்கொண்டு சுத்தி சுத்தி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவனோட தலைமுடி, சட்ட நூல், காலடி மண்ணு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் தான். இந்தாங்க. புஷ்பா, மகாவை எப்படியும் கூட்டு வந்துருவாங்கம்மா. நீ கவலைப்படாத, தைரியமா இரு. பாண்டி இப்படி செஞ்சுட்டதை நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ இதுவே வேத்தாளா இருந்திருந்தா விளக்கு மாத்தால 4 சாத்து சாத்திருப்பேன். ஏன் கொலையே பண்ணிருப்பேன். அண்ணன் பையங்கிறனால நான் சும்மா விடுறேன். புஷ்பா, இந்த விஷயத்துல எங்களை தப்பா நினைச்சிடாதம்மா. அவனா செஞ்ச வேலை, அவன் செஞ்ச தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்காக தயவு பண்ணி அவனை மன்னிச்சிருமா. எப்படி நீ மன்னிக்க முடியும்? அவனால மகாவுக்கு எவ்வளவு கெட்ட பேரு. ஒரு பொண்ணு எவ்வளவுதான் அவமானத்தை தாங்குவா. பாவாண்டி அவ இந்த வயசுல எவ்வளவு அசிங்கப்படுறா பாத்தீங்களா? அதுவும் சொந்த மாமா மகன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது எவ்வளவு ஆத்திரமா வருது தெரியுமா? ஒரு பொண்ணை பெத்தவள நீங்க யோசிச்சு பாருங்க. நீ அப்பதான் என் வலி உங்களுக்கு புரியும். எனக்கு வேதனையாதான் இருக்கு புஷ்பா. அவன் செஞ்சதை நான் சரின்னு சொல்லல. அவன் மகா மேல உசிரியே வச்சிருக்கான். அவன் என்ன செய்யறன்னு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டான். நீங்க அவனுக்கு பறிஞ்சு பேசாதீங்க. நீ முதல்ல புருஷன் கிட்ட நான் என்ன பதில் சொல்வேன்? அண்ணன் வீடு நொன்ன வீடுன்னு கதியா கிடந்தியே, இன்னைக்கு அண்ணன் மகன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்னு கூசாம கேட்பாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அவர் முன்னால இப்படி வாய் அடிச்சு நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அண்ணி, இவ்வளவு நாளும் நான் என் பிறந்த வீட்டுக்காக அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஆனா இப்போ நீங்களே அவருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சுல்ல. இனிமே நான் என் பிறந்த வீட்டு பேச்சு எடுத்தா அவர் நாயை பேசுற மாதிரி தான் பேச போறாரு. இனிமே எங்களை இங்க அனுப்ப மாட்டாரு. அண்ணி, அவ வேணும்னு இப்படி செய்யல புஷ்பா. மகாவை தூக்கிட்டு போய் கட்டிட்டு சந்தோஷமா வச்சுக்கிறதா ஆசைப்பட்டான். அவன் யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டான். ஊர் உலகத்துல மாமா மகளை தூக்கிட்டு போய் தாலி கட்டுறது அப்பப்பா நடக்கிறதான புஷ்பா. ஆனா இந்த நேரத்துல அவன் செஞ்சது ரொம்ப தப்புமா. ஊர் உலகத்துல நடக்குதுன்னு அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களா? வெளியில 1000 நடந்துட்டு போட்டோம் நீ. ஆனா நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் அதை எப்படி ஏத்துக்க முடியும்? மகாவுக்கு அவன் மேல இஷ்டம் இல்லன்னு தெரிஞ்சும் கிரிமினல் மாதிரி கடத்தி போறது தப்பு இல்ல? அதை எப்படி நீங்க சகஜம்னு சொல்லலாம்? ரொம்ப தப்பு அண்ணி. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஆறவே ஆறாது. என் மகன்றதுக்காக சொல்லல புஷ்பா. ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்காம போயிடுவான்னு எண்ணத்துலதான் பாண்டி மகாவை தூக்குனா. சின்ன வயசுல இருந்து இப்படியே பிடிவாதமாவே இருந்துட்டான். உங்க அண்ணன் அப்படியே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. இல்லன்னு எதுக்குமே சொன்னதில்லை. அவனுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சுதாமா அப்படி பண்ணிட்டான். நீ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்காமா. இந்த வீட்டில் நீ பிறந்த மக, உன் வாயால என் மகனுக்கு சாக விட்டுறாதம்மா. அது என்னால தாங்க முடியாது. நீ அழுது சாக விட்டா என் குடும்பமே விளங்காம போயிடும். என்ன நீ இது? என் அண்ணன் குடும்பத்தை நானே எப்படி நீ சவிப்பேன்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மகாவை கண்ணால பாக்குற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. பாண்டி என்னால மன்னிக்கவும் முடியாது. இனிமே அவன்கிட்ட பேசவும் மாட்டேன். நீயே இப்படி சொன்னா எப்படி புஷ்பா? மகாவை மட்டும் அவன் கட்டினா எல்லாம் கிடைச்ச மாதிரி. அவளை கண் கலங்காம நல்லபடியா காப்பாத்துவான். இனிமே அது நடக்காத விஷயம் நீ. அதுக்கு நீ வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் பாண்டி பண்ண விஷயம்தான் கோபமா வருது. அவன் ஏன் இப்படி செஞ்சான்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நீ கூட அவனை கெட்டவனா தானே நினைக்கிற. அது எப்படி அண்ணி? ஒருத்தன் கெட்ட வழியில போய் அவன் நினைச்சதை சாதிச்சுக்கிறான்னு நினைக்கும் போது அது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இது அவன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, மகாவும் சம்பந்தப்பட்டிருக்கா. பாத்தீங்கல்ல, ஒட்டுமொத்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கல்ல.
என் புருஷன் வேற எப்படி பேசுவாருன்னு தெரியாதா உங்களுக்கு? பாண்டி பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம் அண்ணி. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா நான் அவங்கள சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். அவனா இருக்க போய் நான் இந்த அளவுக்கு விடுறேன். இந்த பேச்சை இதோட விட்டுருங்க அண்ணி. ஏதோ என் கெட்ட நேரம் என் குடும்பத்தை பிடிச்சி இப்படி ஆட்டி வைக்குது. நான் என்ன செய்வேன்? உடனே என்னையும் எதிரி மாதிரி ஆக்கி வச்சுட்டான் அந்த படுவாவே பையன். அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். என்ன அண்ணி இது? என்ன சாபம் கொடுக்க வேண்டாம்னு நீங்களே இப்படி சாபம் கொடுத்தா எப்படி? மயில என்ன பேர் சொல்ற புள்ள அண்ணி அவன். என்ன அவன் மனசு திருந்தி நல்லபடியா இருக்கணும். அதான் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்க பார்த்து அவனை சபிக்காதீங்க அண்ணி. அதை எல்லாத்தையுமே மாத்திடுங்க. சரி ஓகே மேடம், எல்லாம் அதுக்கப்புறம் இவங்க சொன்னதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கிட்ட சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். டேய் டேய் அங்க தான் இங்க வந்த அங்க இருக்க வேண்டியதானே? அடிக்கிறாங்கடா என்ன? என்னடா சொல்ற? ஆமாண்டா, விரட்டி விடுறாங்க, அடிக்கிறாங்கண்ணே. என்ன பண்ண சொல்ற? ஏறா முதல்ல ஏறா. சரி பணம் ரெடி பண்ணிட்டியா? ஏறா அப்புறம் பார்க்கலாம். போடா போடா போ. சொல்லுங்க மேடம். நான் மலர் பேசுறேன். பாண்டி இந்த வழியா போயிட்டு இருந்தாரே. பாண்டியா? மேடம் அவன் தான் மேடம் மகாவை கடத்தி வச்சிருக்குது. அப்படியா? இந்த பக்கம் தான் போறாரு. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? சூரக்குடி போற ரூட்ல. மேடம் பாண்டி கூட வேற யாரும் போறாங்களா? அவர் கூட இன்னொருத்தரும் போனாரு. மேடம் நீங்க எதுல வந்தீங்க? நான் ஆபீஸ் வேன்ல வந்தேன். மேடம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போங்க. எனக்கு அப்பப்ப தகவல் சொல்லுங்க. நான் நேரா இங்க வந்துறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். சரி நான் ஃபாலோ பண்றேன். நீங்க சூரக்குடி போற ரூட்ல வந்துருங்க. ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. சித்தப்பா என்னப்பா என்ன? பாண்டி சூரக்குடி ரோட் வழியா தான் போயிட்டு இருக்கானா? வேகமா போ, வேகமா போ. எல்லாரும் கொஞ்சம் குயிக்கா வாங்கப்பா. எல்லாரும் வாங்கல. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு வண்டியை ஃபாலோ பண்ணோம். ஓகே ஏறுங்கப்பா, ஏறுங்க ஏறுங்க. டேய் நான் உள்ள போறேன், பாத்துக்குங்க. அண்ணா தப்புண்ணே. அவன் பண்றதும் தப்பு தான்டா. அவனுக்கு விருப்பம் இல்லாத பணம் தூக்கிட்டு வச்சிருக்கான்ல, அவன் பண்ண போறத நம்ம முன்னாடி பண்றோம், அவ்வளவுதான்டா. ஏனே அவனுக்கு வந்துட்டாங்கண்ணா. ஏய் வந்தா வரட்டும்டா. அவன் வந்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அவனால 10,000 பணம்லாம் ரெடி பண்ண முடியாதுடா. என்னை எக்காரனை கொண்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சீக்கிரம் போங்க.
தான்டா. பிரபு நீ கொஞ்சம் இறங்குப்பா. கோபி வந்தாருன்னா உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மேடம். அவங்கள ஃபாலோ பண்ணுங்க.